சிங்கப்பூருக்கு நீங்கள் டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ் விசா கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களோட டிஇ நம்பர், இது எஸ்ஜி அரைவல் காலில் இருக்கும். ரெண்டாவது உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் எக்ஸ்பைரி டேட். மூணாவது நீங்கள் சிங்கப்பூரில் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்டென்ஷனுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும்? கரெக்டாக 7 டேஸ்லேருந்து 14 டேஸ்க்குள்ளே வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் என்னோட ஃபேமிலிக்கு இது வரைக்கும் 2 எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் 8 டேஸ்க்கு முன்னாடி பண்ணினேன், எனக்கு 38 டேஸ் கொடுத்தாங்க. அடுத்த எக்ஸ்டென்ஷனும் நான் 8 டேஸ்க்கு முன்னாடி தான் பண்ணேன், அதே மாதிரி 38 டேஸ் கொடுத்தாங்க. பட் இந்த தடவை என்னை பே பண்ண சொன்னாங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கு $40, $80 நான் பே பண்ணேன். 38 டேஸ்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நம்ம என்னைக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த டேட்லேருந்து தான் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ நான் 8 டேஸ் முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தேன்னா அடுத்து நெக்ஸ்ட் 1 மந்த் கொடுத்துருக்காங்க. விசா எக்ஸ்டென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. அது எப்படின்னு சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்க. டூரிஸ்ட் விசா ரினியூவல் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்க. அதோட ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் காட்டும். அதை கிளிக் பண்ணி அப்ளை எக்ஸ்டென்ஷன் கொடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நோ கொடுத்துருங்க. ரெண்டாவது இண்டிவிஜுவலாக இல்லை குரூப்பான செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எல்லாமே நோ கொடுத்து நெக்ஸ்ட் போய்க்கோங்க. இப்போ அப்ளிகன் டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ண சொல்லும். 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஃபைனலாக என்ன ரீசனுக்காக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணப்போ வித்தின் 2 ஹவர்ஸ்லேயே எனக்கு அப்ரூவல் வந்துருச்சு. செகண்ட் டைம் எனக்கு வித்தின் 2 ஹவர்ஸில் பேமெண்ட்டுக்கான லிங்க் கூட அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நான் பேமெண்ட் பண்ண உடனே எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you next video. Bye bye.